என்னதான் கோமதியும் ஊர்க்காரங்களும் வந்து ராஜிக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் கதிர்க்காக ராஜி வந்து எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நினைச்சு கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க ராஜி ஸ்டேஜ் ஏறதுல இருந்தே ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியூர்கார பொண்ணெல்லாம் எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க, அந்த பொண்ணெல்லாம் இங்க டான்ஸ் ஆடக்கூடாது, இங்க உள்ளூர்காரங்க மட்டும் தான் ஆடணும் அப்படி சொல்லிட்டு உள்ளூர் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ராஜி வந்து டான்ஸ் ஆட விடாம கீழ இருந்து வம்பளுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஊர்க்காரங்க தான் வம்பளுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா அங்க ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இந்த ப்ரோக்ராம கண்டக்ட் பண்றவங்களுமே வந்து ராஜி வந்து வம்பளுத்து தான் இருக்காங்க. நீ என்னமோ உங்க வீட்ல டான்ஸ் ஆறதா நினைச்சிட்டு வந்து இங்க வந்து ஆட வந்திருக்கியா, உனக்கு முன்ன பின்ன டான்ஸ் ஆடி பழக்கம் இருக்கா அப்படி இப்படி சொல்லிட்டு ராஜியை பத்தி தெரியாம வந்து அவங்களுமே வம்பளுத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி ஸ்டேஜ்ல நிக்க வச்சு இப்படி எல்லாருமே வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிறத பார்த்ததுமே கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது. இதனாலதான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல ஒழுங்கா கீழே வந்துரு ராஜி, இல்லன்னா நடக்கிறதே வேற அப்படி சொல்லி கோமதியுமே வந்து ராஜியை கீழே வர சொல்லி எல்லாருமே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் மேலண்டு பாக்குற ராஜிக்கு வந்து ஏன் எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளாலதான் முடியும்ல, நம்ம ஏன் இவங்க எல்லாம் பார்த்து பயப்படணும் அப்படி சொல்லி யோசிக்கிற ராஜி வந்துட்டு இவங்க எல்லாருமே ராஜி கீழே இறங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப ராஜி இவங்க சொல்றது எதையுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஊர்க்காரங்களே அமைதியா ராஜி டான்ஸ் ஆடத வியந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு நேரமா ராஜி டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இருந்த ஊர்க்கார பசங்களே வந்துட்டு ராஜியோட டான்ஸை பார்த்து எதுவுமே பேச முடியாம அமைதியா போய் ஒரு ஓரமா நின்னுறாங்க. ராஜி வந்து அவங்க பிளான் பண்ணபடியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறாங்க. ஸ்டேஜ்ல நிக்க வச்சு அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவர் வந்துட்டு நான் அவசரப்பட்டு உன்னை பத்தி தெரியாம ஆரம்பத்துல அவமானப்படுத்திட்டேமா, எங்க ஊர்க்கார பசங்களுக்காகவும் நான் பண்ணது தப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ராஜி கிட்ட அவர் ஸ்டேஜ்லயே மன்னிப்பு கேட்டுறாரு. இன்னொரு பக்கம் ராஜி டான்ஸ் ஆடி முடிச்சதுமே ஊர்க்காரங்க எல்லாருமே பயங்கரமான கிளாஸ் தட்டுறாங்க. கீழ வர ராஜியை பார்த்ததுமே கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது. சூப்பரா டான்ஸ் பண்ண ராஜி, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பன்னு சொல்லி மீனா வந்து ராஜி கை கொடுக்க போறாங்க. ரெண்டு பேர் கையும் தடுத்து நிப்பாட்டுற கோமதி வந்துட்டு இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கோமதி வந்து ராஜி மீனாவையும் ரூமுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அத்தை இவ்வளவு தூரம் பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சாச்சு, ரிசல்ட் மட்டுமே பார்த்துட்டு போயிடலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன் அப்படி சொல்லிட்டு ராஜிமே வந்து கோமதி கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா கோமதி அதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் மீனா அரசி ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி கோமதி கிட்ட கேட்டு பாக்குறாங்க. ஆனா யார் சொல்றதையுமே கேட்காம இப்ப நீ என் கூட வர்றியா இல்ல மாமாக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லட்டுமா, இப்ப என் கூட கிளம்பி வரீங்களா இல்ல மாமா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா, அவருக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் நம்மள கோயிலுக்கு கூட போக விட மாட்டாரு, இதுதான் நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முதல்ல கடைசிமா இருக்கும், எப்படின்னு யோசிச்சுக்க, இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா அப்படி சொல்லி கோமதி மிரட்டும். வேற வழியே இல்லாம ராஜி மீனா அரசி மூணு பேருமே வந்து ரூம் கிளம்பி வந்துடுறாங்க. ராஜி மீனாவே ரூம் கூப்பிட்டு வர கோமதி வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீ ஆன வரைக்கும் போதும், இனிமேலாம் அந்த இடத்துக்கு நீ போகவே கூடாது, பாத்தியா ஊர்க்கார பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி உன்னை வம்பளுத்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் தேவைதானா, ஊர்க்காரங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு போறாங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, இந்த விஷயத்துல மீனா நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது அப்படி சொல்லி மீனாவே கோமதி மிரட்டிட்டு கோமா ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் ராஜி வந்து மீனா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும்லாம் ஆசை இல்ல, எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சாலே போதும், எனக்கு செகண்ட் பிரைஸா பைக் தான் வேணும் அப்படி சொல்லி ராஜி வந்து பிடிவாதமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு போட்டியில ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் அடிக்கணும்னு நினைப்பாங்க, நீ என்ன சம்பந்தமே இல்லாம செகண்ட் பிரைஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிற, ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சா உனக்கு கார் கிடைக்கல அப்படி சொல்லி மீனாமே சொல்றாங்க. அதெல்லாமே கரெக்ட் தான்க்கா, ஆனா வந்து கதிருக்கு பிடிச்சது பைக் தான், ரொம்ப நாளாவே கதிர் வந்து பைக் வாங்கணும்னு சொல்லி எப்ப பார்த்தாலுமே போன்ல அந்த போட்டோவே தான் பாத்துக்கிட்டு இருப்பான், அதனால தான் அவனுக்கு நான் செகண்ட் பிரைஸ்ல பைக் ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இங்க கோயிலுக்கு வந்தது இந்த கோயில்ல ஃபங்க்ஷன் நடந்தது அதுல செகண்ட் பிரைஸா பைக் வந்து வச்சிருக்கிறது இது எல்லாமே ஒரு காரணமா தான் இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ராஜி அவங்களே அறியாம கதிர் மேல இருக்கிற பாசத்தை எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்காக பைக்லாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், இது பேர் காதல் இல்லாம என்னது அப்படி சொல்லி மீனாவுமே கேக்குறாங்க. கதிர் வந்து என்னை ரொம்பவே வம்பளுத்தான், உன்னால எனக்கு எப்படி பைக் வாங்கி தர முடியும் சொல்லி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் பண்ண கிண்டலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் அந்த பைக்கை நான் கிஃப்டா தர போறேன் அப்படி சொல்லி கதிர் வந்து என்னை கிண்டல் பண்ணா, உன்னால எப்படி பைக் வாங்கி தர முடியும் சொல்லி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் கிண்டல் பண்ணதுக்கு பதிலடியா தான் நான் பிரைஸ் ஜெயிச்சு வீட்டுக்கு வரப்ப அவன் பைக்கை கொண்டு போய் கொடுத்து அவனுக்கு பதிலடி தர போறேன், மத்தபடி அவன் மேல காதல்லாம் இல்ல அப்படி இப்படி சொல்லி ராஜி வந்து உண்மையை மறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா மீனாக்கு உண்மை எல்லாமே புரியுது, என்னதான் விருப்பம் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்திருந்தாலும் கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு பேருமே வந்து ஒரு காதலர் மாதிரி வந்துட்டாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க, பரவாயில்லை அப்படி சொல்லி மீனா மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனோட வேலையால் வந்துட்டு எனக்கா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப நீங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டீங்க, அங்க எல்லாருமே உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க, ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா, நீங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, நாளைக்கு காலையில செகண்ட் ரவுண்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு பாண்டியனோட வேலையால் வந்து ரூம்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது பார்த்ததுமே கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது, உன்னை யார் ஃபர்ஸ்ட் இங்க வர சொன்னா, ராஜி இதுக்கு அப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆடாது, நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படி சொல்லி அவரை திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த பையன் சொல்றதை கேட்டுக்கிட்டு மீனா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு காலையில டான்ஸ் ஆடுறதுக்கு போறேன்னா அப்புறம் நடக்கிறதே வேற, மாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படி சொல்லி கோமதி வந்து மறுபடியும் மீனாவும் ராஜி சேர்த்து மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கோமதி மிரட்டிட்டு போனதுனால ராஜி வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. இதை பாக்குற மீனா வந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜி, அத்தை கிட்ட பேசி அத்தை கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு, உன்னோட கதிர்க்கா நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறனா கண்டிப்பா உன்னோட முயற்சி வீண் போகாது, நீ கண்டிப்பா வந்து நீ நினைச்ச பிரைஸ் ஜெயிப்ப, வீட்டுக்கு போறப்ப நம்ம கதிருக்கு பிடிச்ச பைக்கோட தான் போக போறோம், உனக்கு என்னால முடிச்ச எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன் அப்படி சொல்லி மீனா வந்து ராஜிக்கு சப்போர்ட்டா மறுபடியும் போய் கோமதி கிட்ட பேச போறாங்க. மீனா ரூமுக்குள்ள வரத பார்த்ததுமே ராஜி டான்ஸ் ஆடுறத தவிர வேற எதை வேணாலும் பேசு, அதை பத்தி பேச வேண்டாம், நீ ரூம்குள்ளே வர வேண்டாம், கதவு பிடிட்டு அப்படியே வெளியே போயிரு அப்படி சொல்லி கோமதியுமே வந்து பிடிவாதமா தான் இருக்காங்க. சரி அத்தை கிட்ட போய் நம்ம நேர்மையா கேட்டோம்னா அவங்க கண்டிப்பா பெர்மிஷன் தர மாட்டாங்க, அத்தை காலையில எந்திரிக்கிறப்ப நம்ம அலாரம் ஆஃப் பண்ணி வச்சிருவோம், அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, அவங்க அப்படியே தூங்கிட்டே இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாம நம்ம மட்டும் போய் அந்த ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துடலாம், கேட்டா டயர்டா இருந்தாங்க அதனால தான் எழுப்பலாம்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து ராஜிக்கு பிளான் பண்ணி கொடுத்துறாங்க. அதே மாதிரி வந்து கோமதி போன்ல அலாரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ராஜி மீனா அரசி மூணு பேருமே வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வழக்கம் போல ராஜி தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து
போட்டு கடைசி 2 ரவுண்டுமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற கோமதி வந்துட்டு ரூம்ல யாருமே இல்லாத பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, இவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, அந்த ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண தான் போயிருப்பாங்க அப்படி சொல்லி கோமதியுமே வந்து கோமா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கரெக்டா கோமதி எங்க போறப்ப வந்து 3 ரவுண்டோட மொத்த ரிசல்ட்டுமே வந்துருச்சு. ராஜி எதிர்பார்த்த மாதிரி வந்து அவங்க அந்த போட்டியில ஜெயிச்சிடறாங்க. ஆனா ராஜிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸா கார் தான் கிடைச்சிருக்கு. அப்ப ஸ்டேஜுக்கு போற ராஜி வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா கார் கொடுக்குறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு, ஆனா எனக்கு கார்லாம் வேண்டாம், எனக்கு பைக் தான் வேணும் அப்படி சொல்லி ஸ்டேஜ்ல நின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, நீ ஏமா செகண்ட் பிரைஸ்க்கு ஆசைப்படுற அப்படி சொல்லிட்டு ஊர்க்காரங்க கோயில்காரங்க சொல்லி எல்லாருமே ராஜி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மைக்ல பேசுற ராஜி வந்துட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட் கதிருக்கு பைக் தான் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன், கதிருக்குமே வந்து பைக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கதிருக்கு கார் வாங்கணுங்கிற ஆசை விட பைக் வாங்கணுங்கிற ஆசை தான் ரொம்ப நாளா அதிகமா இருக்கு, அதனால எனக்கு இந்த பைக்கே கொடுங்க போதும் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கிறத கோமதி கேட்டுறாங்க. எப்படியோ ஒரு வழியா பிரச்சனை இல்லாம நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிருச்சு. கதிருக்கு பிடிச்ச பைக்குமே வந்து ராஜி ஜெயிச்சிருச்சு. அதற்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன வேண்டாம்னா சொல்லியிருக்க போறோம், ஏன் இப்படி சொல்லாமலாம் பண்ணணும், இதுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளவே ஏமாத்திட்டாங்களே அப்படி சொல்லி கோமதி கீழே இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜிக்கு தெரியாம ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வர மீனா வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே கதிருக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி கோயிலுக்கு வந்திருக்காரு, நீ மட்டும் கோயில் இப்ப கிளம்பி வந்துட்டேனா ராஜி கிஃப்ட் வாங்குறப்ப அதோட பெரிய சர்ப்ரைஸ் வேற எதுவுமே இருக்காது, ராஜி கிட்ட நான் நீ வரப்போற விஷயத்தை சொல்லாம மறைச்சு வச்சிடறேன், நீ வேகமாவே கிளம்பி வந்துரு அப்படி சொல்லி மீனாமே வந்து கதிருக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. நமக்காக ராஜி பைக் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி கதிருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா ராஜி பிரைஸ் வாங்க போற அந்த செகண்ட்ல வந்து கதிருமே அங்க வந்துடுறாரு. கதிர அங்க பார்த்ததுமே ராஜிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கதிரை பார்த்த சந்தோஷத்துல ராஜி வந்து கதிரை ஸ்டேஜ் கூப்பிடுறாங்க. இவருக்காக தான் நான் செகண்ட் பிரைஸ் கேட்டேன், நீங்க கோச்சுக்கலன்னா அந்த பிரைஸ் நான் அவர் கையில இருந்தே வாங்கிட்டுமா அப்படி சொல்லி ராஜி வந்து அந்த பிரைஸை வந்து கதிர் கையில இருந்தே வாங்குறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி வந்து அந்த 3 ரவுண்ட்லயுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கதிர் கையில இருந்தே வந்து ராஜி அந்த பிரைஸ் வாங்க பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.